ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 64, 65 ரெண்டு எபிசோடு சேர்த்து போட்டுங்களா. ஸோ மறக்காம லைக் போட்டு நம்ம வீடியோ வந்து பார்க்குறோங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோட ஸ்டார்டிங் பில்லாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் போட்டு 64 எபிசோட் ஸ்டார்டிங் எபிசோட ஸ்டார்டிங்னா ஃப்ரீயாகவும் கத்திக்கிட்டு இருக்கா உயிர் பயத்தில். ஸோ நம்ம திருப்பாதி சிங்கம் வந்து எதிரில் உண்டா கோல்ராஞ்சி அப்படின்ற பேர் வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்க. இவங்க என்ன பண்ண திடீர்னு அந்த சைட்டில் ஒரு பிளாஸ்ட் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து தூக்கி தண்ணிக்குள்ளே போயிடுறோம். நெக்ஸ்ட் இவங்க ஒன்று திருப்பாதின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இந்த 3 கிறிஸ்டலையும் வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்ட் சொல்லிட்டு போவாங்க. எங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அரோரா கேட்குறாங்க, எப்படி வந்து அவனுக்கு இந்த மாதிரி உண்டு ஃப்ரெண்ட் ஆனால் அவனை எப்படி இங்கே கூட்டு வந்து கேட்டால், ஸோ அவனுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க அப்படி சொன்னால தான் இங்கே கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தலைவி என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற 2 கிறிஸ்டல்ஸையும் வந்து அவள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடா. ஸோ அவங்க வந்து சரி ஓகே நம்ம வந்து நல்லா இருக்கணும் பிரச்சனை. ஆனால் லுங் ஃபிங் அப்புறம் ஐஸ் கிங் அவனுக்கு 2 பேர் எப்படி இருக்கான்னு தெரியல, சேஃபாக இருப்பாங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ தான் அங்கே. ஸோ ஹீரோ என்ன பண்ண நம்ம எஸ்தர் கூட வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபைட் வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஸோ 2 பேர் போனால் 2 பேரும் மாற்றி இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ எல்லாத்தையும் டாச் பண்ணாலும் சரி, அவன் வந்து ஹீரோ விட்ட வந்து 4 கத்தி கம்மியாகவே யூஸ் பண்ணாலும் அந்த மிசைல்ஸ் கம்மியாகவே யூஸ் பண்ணாலும் ஸோ அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக தான் ஹீரோ நினைக்கிறான். ஸோ நான் அவனை விட வந்து 4 கத்தி சீக்கிரமாக யூஸ் பண்ணிட்டு மித்த எல்லா கத்தி வச்சு அவன் அட்டிக்கு போக தலைவன் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து எடுத்துருப்பான். ஹீரோ நினைக்கிறான் அந்த மிசைல் வந்து அதுக்கு இனிமேல் பூஸ்ட் ஆகுது, அவனுக்கு வெப்பனாகவும் செயல்படுது, அவன் அதை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு இருக்க. திடீர்னு அவன் தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே பார்த்தா பிளாஸ்ட் வந்து ஹீரோ ஹீரோ நினைக்கிறான், என்ன கருமண்டா இது இந்த அளவுக்கு வந்து அடிக்குது அப்படின்னு. தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி லேசர் அட்டாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ விடாமல் ஹீரோ மாற்றி அடிச்சுட்டு ஹீரோவில் சரியான டேமேஜ் வரான். இப்படியே போயிருந்தா செட் ஆகிட்டு ஒரு கல் வரும், அதை வெட்டும், அதுக்குள்ளேருந்து வந்து எக்கச்சக்க மிசல் ஹீரோ எல்லாத்தையும் டாச்சும் போயிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு இடத்துல போயிட்டு இருக்க கீழே இருக்கிறவன் எஸ்தர் என்ன பண்ணுறான்னா திரும்ப அட்டாக் அடிக்க தலை ஒரு பெரிய கள்ளத்துக்குள்ளே போட்டுறான். ஸோ உள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் அடிக்க அவன் மவுண்டன் வந்து போன வர மிஸ்டல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான் வந்து அப்யூஸ் ஐ அப்படின்ற பேருட்டு ஒரு ஐயை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து கொடுக்குற மென்டல் ஹீரோ நினைக்கிறான், என்னால் அசைய கூட முடியல அப்படின்றது, என்னாலே அசையவே முடியலன்னு கத்திட்டு இருக்கான் ஹீரோ. ஸோ அவன் வந்து சொல்லியிருக்கான் எஸ்தர் இதில் அவனை தப்பிக்க முடியாது. ஸோ அவன் அட்டாக் பண்ண தலைமை ஜஸ்ட் மிஸ்ல அவன் ஷீல்டு வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு போயிட்டான். ஹீரோவில் சரியான டேமேஜ். இவனு சொல்லிட்டு இருக்கான், உன்னால முடிஞ்சா என் அட்டாக்லேருந்து தப்பிச்சு போடுறா. ஸோ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்பிரிட் மாஸ்டர் தான் கத்திருக்க. ஹீரோ வந்து இவன் டைவர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து நம்ம ராக் நம்ம ஐஸ் கிங் அவங்களோட ஃபைட்டு வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சீன்லேயே வந்து நம்ம நல்லா தெரியும், நம்ம ஐஸ்கிங் என்ன தான் வந்து டிஃபீட் ஆனாலும் சரி, ஆனால் ராக்கை மட்டும் நம்ம லுங்ஃபங் கிட்ட விட்டவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இவருமே வந்து ஐஸ் வால்லாம் போட்டு நம்ம ராக்கை தடுத்துக்கிட்டு ராக்கில் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவர் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஐஸ் கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாத அளவுக்கு இருக்கான். ஸோ என்ன தான் ஐஸ் கிங் அடித்தாலும் அவர் வந்து தொடர்ந்து பேஸ் பண்ணிருக்கு. ஒரு கடத்தில் ராக்கில் சுற்றி அவன் அட்டாக் யூஸ் பண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சாகலான்னு ஒரு அடி பாருவோம். அந்த அடி கொட்டூரமாக இருக்கும். ஸோ மேலே நிறைய பில்லர்ஸ் மாதிரி வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் வந்து நம்ம வந்து தப்பிச்சு போயிட்டுருங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேவை கூட்டம் அவன் வந்து அந்த மாதிரி லேடி ஃப்ரேம்களுக்கு வந்து நிறையவே அட்டைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இவன் என்ன பண்ணுறான் வந்து வாட்டர் ஆஃப் லைஃப் அதை வந்து குடிச்சு வந்து ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்காரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஹார்ட் வலிக்கிற மாதிரி. ஸோ அந்த எலும்புக்கு அந்த கை வெட்டப்பட்ட கை கொஞ்சமாக வர ஆரம்பிக்க வழியில் கத்த ஆரம்பிச்சுறாங்க அந்த இடத்துல. ஸோ அது வந்து இரும்பு நலமுருவாகி கடைசி வந்து உருவாகிடும். அவங்க சொல்கிறாங்க, சார் நம்ம 4வது இடத்துக்கிட்ட போய் அவனை எஸ்தரை கண்டுபிடிச்சா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பறந்து போயிட்டு இருக்கேன். ஸோ கூட பார்த்தா அந்த அழகை போவாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்தரை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஸ்தர் வந்து அவனோட ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் நம்ம 2 பேர் நம்ம டீம் ஆளுங்க. ஸோ பீஸ்ட் 2 பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்த்து எஸ் தான் சொல்லிட்டு இருக்கான், என்ன உன்னால் வந்து ஈஸியாக கொல்ல முடியும், ஆனால் ஏன் கொல்லாமல் இருக்குன்னு தெரியுமா, ஹாங்குக்கு பின்னாடி மட்டும் இல்லை நான் அவனுக்கு எப்போவே கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ சத்தி யூஸ் பண்ணி ஹீரோ எங்கே போயிருக்கான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணிக்கிறேன். ஹீரோ வந்து கொஞ்சமாக டாச் பண்ணிருக்கான். ஒரு இடத்துல வந்து ஹீரோ நினைக்கிறான், கண்டிப்பாக உன்னை டைவர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவனோட அட்டாக் என் மென்டல் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா அந்த 3 கிறிஸ்டல் வந்து வெளியே அமுச்சு விட்றான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா எஸ்டில் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கலாம். தலைவன் பின்னாடி வந்து ஒரு பக்கம் மவுண்டரில் ஒரு வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிக்க. ஸோ இவன் திரும்பவும் பார்த்தா அந்த மென்டல் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு திரும்ப அந்த கான்சியஸ் எதுவுமே வந்து போக கொஞ்சமாக வந்து இந்த வேறு இடத்துக்கு வந்து போயிடும். என்ன இடம் இது, என்னோட மெமரிஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோக்கு ஞாபகம் இது வந்து ஸ்பிரிட் மாஸ்டரோட அட்டாக். இந்த அட்டாக் வந்து என் மைண்டோட என் கோரோட கனெக்டாக இருக்குது. எஸ்தர் அவன் பவர் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த வே லைன்ஸ் மூலிமா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட மவுண்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் வந்து அந்த மவுண்டனில் எஸ்தர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிட்டு அவனது அதிகமான பவரை கொடுத்து ஹீரோ மேலே அட்டாக் பண்ணிருக்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ நினைக்கிறான், ஸோ அவனோட மைண்ட் என் கூட கனெக்டாக இருக்குன்னா என்னால் இதை வச்சு அவனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் இருக்கு. அவனையும் அதை நலிவே பண்ணோட இவனுக்குலாம் சரியா இருந்துச்சு. அவன் அட்டாக் நலிவே பண்ணிட்டான் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ட்ரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்படி சாத்திட்டு இருக்க கிட்ட வந்து ஹீரோ அதை பிரிச்சு விட்டுருவான். ஸோ ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட் அவனோட தலைமுடி வந்து கெட்டிட்டு போகுது. அவனுக்கு சூட்டில் பார்த்தீங்கன்னா உரசிட்டு போயிட்டு இருக்க. ஸோ ஹீரோ உடனே பின்னாடி வந்து மவுண்ட் ட்ரில் ஆகி எடுத்துட்டு வர. இவன் என்னதான் தட்டுதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்.
ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்த்ரோட அந்த மைண்ட் அட்டாக் அதையே நல்லிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரான மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேவ் வந்துட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரேவ் சொல்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு அந்த ரிவெஞ்சை கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு இருக்க. அந்த இடத்துல எஸ்தரியுமே வந்து அந்த கிறிஸ்டலை எடுக்கணும்னு போயிட்டு இருக்க. ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ எதிரில் 2 பேரும் போயிட்டு இருக்க. ஸோ எல்லாருமே அந்த கிறிஸ்டல் கேட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராக் வந்து லுங்ஃபெங் செத்ரா அப்படின்னு சொல்லி அடிக்க வர. ஸோ ஒவ்வொரு சீனை மாற்றி காட்டுறாங்க. யாரா அந்த எடுக்கிறோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஹாங்கோட டொமைன் ஓப்பன் ஆகும் பாருங்க. ஒருத்தாலுமே அந்த அசைய முடியாது. இந்த இடத்துல வந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஹாங்கர் டொமைன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ்தர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பக்கம் ராக் யோசிக்கிறான் இவரோட டொமைன் இந்த அளவுக்கு கொட்டூரமாக வந்து என்ன பண்ணுறதுன்னா ஸோ வந்து நம்ம ஹாங் வந்து பார்க்குறாரு. உடனே அவர் ஒரு சின்ன அட்டாக் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிடறாங்க. அந்த 3 கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட இருக்கு. உடனே வந்து எல்டர் ஹாங் அப்படின்னு இருக்கிற மற்ற எல்லா சீனியர்ஸுமே வந்து வணக்கம் வைக்கிறானுங்க இந்த இடத்துல. சரி ஓகே எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவரோட மொத்தம் நாங்கள் 5 கலெக்ட் பண்ணோம். சாரி என்கிட்ட 2 இருக்கு 3 கலெக்ட் பண்ணா அப்படின்ட்டு மாரி வந்துட்டு அவங்களுமே அவங்க கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்தாங்க வந்து குட் ஜாப் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டு போயிட்டுருக்கேன். இதை பார்க்குற இவனுக்குலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஹாங் முன்னாடி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா தெரியும். ஸோ டென்ஷன் ராக்கும் ஒரு அடி அந்த பெரியதுவாகுது. ராக்கும் ஆள்ட கை கூட்டு போயிட்டு எப்படியோ ஒருத்தன் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பையன் ஒருத்தன நம்ம திருப்பாசிங்க நினைக்கிறான். அடியே ஃப்ரே நீ திரும்ப என்கிட்ட மாட்டு வடி உனக்கு கண்டிப்பாக நான் கொள்ளு வண்டியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இந்த பியர் வந்து காட்டுறாங்க. போலார் பேரே எங்கே வந்திருக்காரா. இவர் வந்து இன்னுமே வந்து பவர்ஃபுல்லான ஆள் தான். இவரோட பவர் நம்ம வெளில தெரில அப்படின்னு இருக்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராக்கு அப்புறம் எஸ்தரையோ ஹீரோ சமாளிச்சால அதனால வந்து ஹீரோ தான் நம்பர் 3 வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து 3வது இருக்காரு அப்படின்னு பேசிட்டு எல்லாருமே வந்து ஹீரோட புகழ் பரவ ஆரம்பிச்சு. சுற்றி எல்லாருமே ஹீரோ தான் பற்றி பேசிட்டு இருக்கான். வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்பிரிட் மாஸ்டர் ஆகிட்டான். வேர்ல்டு இப்போ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் அவன் தான் இருக்கான். மொத்தமாக 14 நைஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் அவங்களுக்கு இருக்கிற எல்லா இன்ஸ்பெக்டர் எல்லா அட்ரஸும் சொல்லிட்டு இருக்கேன். அது நம்ம விளையாடுகிற வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோ நினைக்கிறான் எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இன்னுமே வந்து ஒரு சில இடத்துல எக்ஸ்ப்ளோர் இருக்குது. ஸோ நிறைய டீம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோரேஷனை முடிச்சுட்டு இங்கே கிளம்புறாங்க. ஹீரோ நினைக்கிறான் ஸோ நான் வெற்றிகரமாக அவங்க 2 பேரும் வந்து சப்ரஸ் பண்ணிட்டு அதனால என் பவர் இன்னுமே அதிகமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ போகிறதா. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இவன் கரெக்டாக இருப்பான் இப்போ தான் நம்ம டார்கெட் அப்படின்னு பேசிட்டு அவங்க மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி அனுப்பிச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயின் அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பொண்ணை காட்டுறது அதோட இந்த எபிசோட் வந்து இங்கேயே முடிகிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க நண்பா. ஸோ வந்து மறக்காமல் லைக் போட்டு வீடியோ போடுங்க. ஓகே நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 65 எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஹாங் வந்து ஹீரோட கூப்பிட்டு ஸோ ஹீரோ வந்து வணக்கம் மிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஒரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து நீங்கள் 10 பேர் வந்து நல்ல ஒரு இது பண்ணீங்க அப்படின்னு சுற்றி ஒரு ஷீல்டு போட்டிருக்க. ஸோ வந்து நீங்கள் பண்ண கான்ட்ரிபியூட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கான கிறிஸ்டல்ஸை பார்த்து யூஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோக்கு 4 கிறிஸ்டல், அப்புறம் நம்ம பீஸ்ட்டு நம்ம அரோராக்கு வந்து ஒவ்வொரு கிறிஸ்டல், அப்புறம் வந்து நம்ம கிங்குக்கு 2 கிறிஸ்டல் அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தர் கிறிஸ்டல் கொடுக்கும். சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் போகிறதும் போகாதும் உங்கள் இஷ்டம். இங்கே இருந்து இன்னும் நிறைய கிறிஸ்டல் கண்டுபிடிச்சாலும் அது உங்கள் இது. இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் மாஸ்டர் கிளப் வந்து உங்களுக்கு ஷேர் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சிருக்காங்க. சரி ஓகே நம்ம வந்து இங்கே இருக்க வேண்டியதானுங்க. அந்த இதில் நம்ம சீனியர் ஜூம் சொல்கிறார். சரி ஓகே இப்போ நானும் போய் கிறிஸ்டல் தர்றேன் 2 பேருமே தேடுவோம். இன்னுமே நம்ம நிறைய கிறிஸ்டல் வச்சு நம்ம சீக்கிரமாக டெவலப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோ வந்து போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல ட்ரில் போட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் வந்த மாதிரியே தெரியல ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎனுக்கு வந்து அவன் கால் பண்ணுவான். கால் பண்ணி வந்து 3 நாள் வச்சுட்டு உடனே யூஎன் வந்து லுங்ஃபைன் எவ்வளோ நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு பேசிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து ஷார்ப்பான பொருள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அதை பக்கம் நடந்துட்டு இருக்கான். ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கான் சீக்கிரமாக வந்து ஓடிச்சாலன்னு திடீர்னு அவன் காலை வந்து எது கிழிச்சிருக்கோம். என்னடான்னு பார்த்தா அவன் பூட் எஸ்எஸ் லெவல் ரேங்க் அந்த மெட்டீரியல் வந்து கிழிச்சிருக்கும். ஹீரோ என்னது எடுத்து பார்த்துட்டு ரொம்ப மெலிசாக இருக்கான்னா என்ன விஷயமே தெரியல என்ன மெட்டல் தெரியல சும்மா கையில் தொட்டு கையில் கீச்சிட்டு போயிடும். ஹீரோ நினைக்கிறேன் இது ரொம்பவுமே ஹெவியாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என் மெட்டலே கிழிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் மவுண்டன் இல்லை எஸ்எஸ் லெவல் மெட்டீரியல் வந்து ட்ரை பண்ணிருப்பா. அந்த மெட்டீரியல் வந்து ஒட்டஞ்சு போயிருக்கும். இது எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்துட்டு அவனோட எஸ்எஸ் லெவல் டிராகன்ஸ் 2 மோத விட்டுருக்கேன். இந்த புதுசாக கிடைச்ச அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா 2 தெருக்கி விட்டுருக்கோம். ஹீரோ நினைக்கிறேன் இது இவ்வளோ பவரான பூமியில் கோடு போக்கும் குச்சால தெரிச்சிட்டு போவோம். இது உண்மையிலே அன்பிலீவபிளாக இருக்குது. இது வந்து ஒருவேளை ஏன்ஷியன் டைமில் ஏன்ஷியன் சிவிலைசேஷனோட வந்து வெப்பனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாக் கார்ட்ஸ் விட்டு ஏன்ஷியன் சிவிலைசேஷனோட தானே அதில் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒய்யால் அந்த வெப்பனை பிளாக் கார்ட்ஸ் விட்டே பண்ணி தொலையடிச்சிட்டு அந்த பக்கம் வந்து போயிடும். அந்த பிளாக் கார்ட்ஸ் அது வந்து கீழே ஹீரோ நினைக்கலாம் என்னோட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் என்ன முன்னாடி ராக் அப்புறம் அந்த எஸ்தர் ஈஸியாக வந்து நான் கொண்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கான். இது வந்து உண்மையில அன்பிலீவபிள் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் இங்கே வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் ஏதாவது கிடச்சா இன்னுமே நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து எல்லாம் பார்த்துட்டு ஸோ ஹீரோட மைண்டுக்கு வந்து ஏதோ ஒன்று போக இது பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷன் ஒரு இன்ட் அந்த பொண்ணு தான் வந்து இது அமைச்சிருக்கு. ஹீரோக்கு ஏதோ டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆச்சு இன்னும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துருக்கான். சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும் அவனுக்கு ஒரு கிளிச் ஆகிற மாதிரி இருக்குது வித்தியாசமான விஷயம்ஸ் அவன் கணக்கார மாதிரி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ பார்த்தா இப்போ வந்து உள்ளே போயிட்டு இருக்கான்.
இந்த இடம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பெரிய கல் இருக்கும். தலைவனும் அது கிட்ட போயிட்டு இருக்க என்னடா பார்த்தா கிறிஸ்டியன் லைட் தெரியுங்க. அவனும் அந்த 2 பெரிய கல் எடுத்துகிட்டு போவா. அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டோரே இருக்கு. ஹீரோ என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனாக இருக்குமா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான இடம் மாதிரியே இருக்குது. ஸோ ஹீரோ சொல்கிறான், ஸோ இங்கே ஏதாவது எனக்கு ஆபத்தாக கொண்டுங்களா, இந்த கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடம். ஆனால் ஒரு உயிரை கூட என்னால் வந்து இதில் டிசைட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஹாங்கு சொல்லலான்னு பார்த்தா அங்கே சிக்னலுமே இருக்காது. ஹீரோ நினைக்கிறான், ஸோ நான் அந்த ரூமில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது டெத் ரேலியுமே சிக்னல் கிடைக்கல. ஒரு வேலை கண்டிப்பாக அது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனாக இருக்குமா, இது எப்படியே உள்ளே போய் வந்து ட்ரை பண்ணி பார்த்துலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ உள்ளே போனப்படி அந்த எட்டுமே வந்து டிஃப்ரெண்ட், அதில் வந்து அது கியூபிக் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ஆனால் அந்த இடம்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லாஸ்ட் டைம் நான் பார்த்த மாதிரியே இல்லையா அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு பழத்தக்க உள்ளே பார்த்தா கொஜால எக்கச்சக்க ஹுட் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இதை பார்த்த ஹீரோ என்னடா இவ்வளோ கூட்டி கிடக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாமே ஒன்று நடந்தா வெள்ளி கருன்னு பார்க்க. ஸோ மொத்தமாக 289 கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஹுட் கிறிஸ்டல்ஸ். ஹீரோ பார்த்துட்டு ஜாக் பட்டன் மொத்தத்தையும் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு இருக்க செம்ம ஜாக் பட்றான் இங்கே வந்து அப்படின்னு வச்சுருக்கான். ஒரே மொத்தம் இது பண்ணிருக்கேன். ஹீரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இங்கே எல்லாமே வித்தியாசம் இருக்குது, என்ன தரம் அப்படின்னு வச்சுட்டு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் காருது. ஹீரோ என்னதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் பார்த்து அதிர்ச்சான், என்ன இது வந்து ஒரு செத்து போன உடம்பா, அது வந்து இவ்வளோ நாளாக நம்ம இருக்குன்ட்டு. ஸோ ஹீரோட அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இது ஒன்று எடுக்கலாம். 8 மீட்டர் இருக்கும், எந்த உடம்பு என்ன ரிலீவ்ல தான் இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இறந்து போன உடம்பே இந்த அளவுக்கு ப்ரெஷர் எனக்கு உருவாக்குற மாதிரி எனக்கு காட்டுது அப்படின்னு வச்சுட்டு என்ன மிருகம்னே இது தெரியல அப்படின்னு இருக்கா. அதனோட கை காலம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹீரோ இருக்கான். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான உடம்பு வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்துருக்கான், என்னது இதெல்லாம், இதெல்லாம் எங்கே இருந்து, இதை பற்றி எல்லாமே வந்து இது பண்ணி ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்லேருந்து இவ்வளோ பெரிய மிருகங்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு ஒரு கார்டியன்ஸ் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து பார்க்குறேன், அதுலேருந்து இந்த 3மே வந்து ஹியூமன்ஸுக்கு சிமிலராக இருக்குது. ஒருத்தர் கொம்பு இருக்குது, இன்னொருத்தர் வந்து தோலி ஆர்மர் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுட்டு ஒன்று போயிடுவான். அப்புறம் இதோட எலும்பு கூடு, இது உண்மையிலேயே வந்து ஒரு மனுஷனோட எலும்பு கூடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ அப்படியே பார்த்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு சிமிலரான ரொம்பவுமே சிமிலரான ஒரு உடம்பு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுலேருந்து என்னால் ஒன்றுத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரம்மாண்டம் திடீர்னு வந்து லுங்ஃபேங் வந்துட்டியா அப்படின்னு சவுண்ட் கேட்குது. ஹீரோ யாருன்னு பார்த்துருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காட்டாங்க. அவள் இருக்கிற எல்லா லைட்ஸுமே கட்டுற பிளான் பண்ணிருக்க. உடனே வந்து பயமுத்துறா. ஹீரோ நினைக்கிறான், என்னடா அவள் யாரா வந்துட்டு அவளை வந்து கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. இப்போ தான் அவளோட உண்மையான உருவத்தை அந்த ஃபேஸே வந்து காட்டுறாங்க. அவளை வந்து கத்தி இப்போ தட்டி பார்த்து இந்த பக்கம் வந்து சிரிக்கிறா. ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணி எடுத்துருக்கா. அந்த பொண்ணு திடீர்னு பின்னாடி வந்துருவாங்க. ஸோ ஹீரோக்குள்ள என்ன படத்தில் அவ்வளோ வந்து அசால்ட்டாக மூவ் ஆகுறா. அவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கா, ஹே லுங்ஃபேங் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி வந்து இது பண்ணிருக்கேன். ஸோ மனுஷங்க நீங்கள் இன்னும் எவ்வளோ அப்படியே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு அவள் வந்து அவளை இது பண்ணிக்கலாம். அவள் பேர் பார்த்தீங்கன்னா பார்பிட்டா. அவள் வந்து ஹியூமன் பாஷையில் டெவில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நினைக்கிறா, இவரோட நாலேஜும் அதிகமாக இருக்குது, இவரோட ஒட்டமாக வந்து இதுவாக இருக்குது, இவரும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கா, யாரா இருப்பா அப்படின்ட்டு இருக்க. நான் வந்து இங்கே இருக்கிற ஏப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்து அந்த இன்னொரு என்ன வருது, அந்த ஏன்ஷியன்ட் ரூயினோட நம்பர் 9 அதனோட ஸோ அந்த எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு எல்லாமே எப்படி இந்த அளவுக்கு இருக்குங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அவனே சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, ஒரு வேலை நீ வந்து பிளானட் ஆல்மேனோட அதுலேருந்து வந்திருக்கேன். ஆமாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோக்குலாம் சரியான ஷாக்கு இந்த இடத்துல. ஆமாம், ஆனால் என்ன இங்கே அனுப்பிச்சது காரணமே வந்து சக்ஸஸர் ஆல்மேனோட நியூ சக்ஸஸரை சூஸ் பண்ணுறதுக்காக தான் என் மாஸ்டர் அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ அந்த ஏன்ஷியன்ட் ரூயினோட அந்த ஏஐ மாதிரி நான் கிடையாது. நான் வந்து சூஸ் ஒன்றால் யூனிவர்ஸ் லெவல் ஒருத்தரால் வந்து நான் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஆல்மன் அதோட சக்ஸஸரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஏஐ பற்றி ஹீரோ வந்து பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கு. இந்த அதுவும் சொல்லிட்டு போயிருங்க. இடத்துல நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். ஸோ வந்து நிறைய எல்லா ஏஐஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பானதில்லை என்ன மாதிரி. ஸோ ஒரு சின்ன கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹீரோ எடுக்கிறது. நீ வந்து ஆல்மனோட சக்ஸஸர் ஆகிறியா, மாஸ்டரோட சக்ஸஸர் ஆகிறேன்னு கேட்டிருக்க. ஹீரோ வந்து கேட்பாங்க, இங்கே நிறைய உடம்பு இருந்துச்சு, அதெல்லாம் வந்து யார் அப்படின்னு கேட்டுன்னு அந்த ஏஐ பார்பிட்டா என்ன பண்ணுறோம் வந்து கதை முடிச்சு, நாங்கள் எல்லாருமே மாஸ்டருக்கு சேவ் பண்ணுறோம் தான், நாங்கள் மொத்தமாக வந்து 7 பேர் கூட இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருமே மாஸ்டருக்கு தான் சேவ் பண்ணோம். யூனிவர்ஸோட சிறந்த வாரியர்கள், எங்களை பார்த்தா பயப்படாத ஆளுங்களே இல்லை. ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தோம். அப்புறமா வந்து ஒரு பெரிய போர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்ரோபிக்ஸ் பேட்டில் அப்படின்ட்டு ஒரு பேட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்மன் இந்த நிலைமை வச்சு என் மாஸ்டர் இந்த பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக ஏதோ ஒரு சவாப்பட்டி வந்து உள்ளே இறங்குற மாதிரி ஆகுது. ஸோ ஹீரோ அதை பார்த்தீங்கன்னா ஹீரோட கண்ணில் அந்த அளவுக்கு சாயங்கிறான்னு ஷாக்கு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஸோ அந்த எபிசோட பற்றி நான் வந்து ஒரு சின்ன முக்கியமான டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இதுலேருந்து என்னென்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஸோ ஆக்சுவலி வந்து பார்பிட்டா தி டெவில், நம்ம டெவில்னு சொல்லலாம், பார்பிட்டா அப்படின்னுமே சொல்லலாம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் ஆல்மன் அந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளானட் ஆல்மனுக்காக ஒரு சக்ஸஸரை தேடி வந்து
வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் லுங்ஃபெங் தான் கடைசி 50 வருஷத்தில் வந்த ஒரே ஒரு சக்ஸஸர். சரிங்களா, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்த ஒரே ஒரு சக்ஸஸர். இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, ஹீரோக்கிட்ட வந்து அந்த பிளானட் இது பண்ணி ஹீரோ வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்பிட்டா வந்து மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டாக ஆகுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த எபிசோட் ரொம்பவுமே டீட்டெயிலிங்காக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகாமல் சொல்கிறேங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் பாய் பாய். மறக்காம கமெண்ட் போட்டு போங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கேட்குறீங்கன்னு தெரியல. என்ன விஷயம்னா, நம்ம ஒரு 3 நாளாக வந்து கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, உடம்பு முடியல படுத்துனா அதுக்கு அடுத்த நாள் அப்படியே போயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஒர்க் பண்ணால் தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் இது கழிச்சா என்ன சொல்கிறது, அப்படியே அடுத்தடுத்த ஒர்க்குன்னு போயிடுது. எடிட் பண்ணுறதுக்கே வந்து டைம் இல்லாமல் போகுது. ஸோ வந்து நான் இது முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பாய் பாய்.